பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 12வது அதிகாரம் 31வது வசனத்துல கடைசி பகுதி. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மத்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பேன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம தூஷிக்கிற தூஷணம் மன்னிக்கப்படாதான். இன்னைக்கு நீங்க எந்த பாவத்துல இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க. ஆவியானவருக்கு விரோதமா நீங்க தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது செஞ்சிருந்தீங்களா, ஆவியானவரே உங்க அறியாம நான் பேசிட்டேன், மன்னிங்க, என்ன கைவிடாதீங்க, ஒரு விஷயம் உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை எனக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்க விண்ணப்பித்து ஜபித்து அழுது மன்றாடி முழு மனதோடு நீங்க கேளுங்க. வேதத்துல இந்த வசனம் மன்னிக்கப்படவில்லைன்னு சொல்லி இருக்கு. ஆனாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை இல்லையா? மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. அவர் கிருபை உள்ளவர். அவரோட சுத்த கிருபையினால உங்களை மன்னித்து அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பக்கூடும். ஆமீன். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு என்ன அனுபவம்னு தெரியாம இருக்கலாம். ஆவியானவர் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறாங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் எப்படி வழி நடத்துறா தெரியாம இருக்கலாம். இன்னில இருந்து இது வரைக்கும் செஞ்சது போதும், இனி இந்த பாவத்தை செய்யாதீங்க. ஆவியானவருக்கு விரோதமாக, ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் விரோதமாக பேசாதீங்க. தாவீது ஏன் சவுல அவ்வளவு இது பண்ணி ஏன் பேசாம இருந்தானா? அது வேத வசனம் சொல்லுது, ஆவியானவர் அவர் மேல அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் எப்படி கைய வைப்பேன் அப்படின்னு. சோ ஆவியானவர் சவுல அபிஷேகம் பண்ணதுனால தாவீது, இத்தனைக்கும் சவுலு தாவீத கொல்றதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை பின்தொடர்ந்து வந்து சத்ருவா மாறியும் தாவீது ஆவியானவருக்கு பயந்து சவுல் மேல கை வைக்காம இருந்தானா. சோ அப்படிப்பட்ட சவுல் அவ்வளவு கொடுமைக்காரனா பாவமா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல தாவீது ஆவியானவருக்கு பயந்து இருந்தது போல நம்மளும் இன்னைக்கு ஆவியானவருக்கு பயத்தோடு இருந்து ஆவியானவர் துக்கப்படுத்தின காரியத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு இனி அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் நாவ, உங்க சிந்தைய, உங்களோட பேச்சு நடவடிக்கை காத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், போட்டுக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே வேதத்துல சொல்லியிருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவரை தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே தேவ ஜனங்கள் உங்க அறியாமல் ஆண்டவரை பாவம் செய்து இந்த பாவங்கள் எல்லாம் அவருக்கு உணர்வுள்ள அவை கொடுத்து மனந்திரத்துல கொடுத்து அது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபையினால மன்னிக்கும்படி ஜபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால இனி அப்படி பாவம் செய்யாதபடிக்கு வாழ உதவி செய்வீராக. ஆவியானவருக்கு பயந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.